முட்டாள்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு வடிகட்டின முட்டாளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னது என்னப்பா? என்ன இப்பவா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? சொத்து என்கிட்ட கொடு, இல்லன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு ஒரு பாவலா போட்டு பயமுறுத்துன்னு சொன்னேன். உண்மையாவே பிரிஞ்சு வந்துட்டியே. நீங்க பாட்டுக்கு நினைச்சு ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பீங்க. ரெண்டுல ஒண்ணு முடிச்சுட்டு வாடா நீ வந்துட்டேன். ஓஹோ, என்ன புத்திசாலின்னு சொன்னேன். எப்படி செய்வேன் எனக்கு என்ன தெரியும். பிரிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருந்து என்ன செய்யுது? ஏன் இங்க இருக்கிறது? போறது எங்க? சுடுகாட்டுக்கா? மெட்ராஸுக்கு போறது. மெட்ராஸ்? மெட்ராஸ் சும்மா பணம் இல்லாம போக முடியுமா? அங்க ₹1 நோட்டை கண்ணாடி பேரையில வச்சு அதுக்கு வேலை ₹2. ரோஷம் மட்டும் வந்துருச்சாக்கும். பணம் இல்லாதவனுக்கு ரோஷம் வரலாமா? உதவி இல்ல, என்ன பண்றது? அப்பா ஏமா இங்க வந்து பாருங்களேன். இதான் பாக்குறது நான். என்னம்மா அது? பாருங்கப்பா, காத்தால இருந்து ஒண்ணு சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. ஏதாவது கேட்டா அம்மாட்ட கொண்டு விடுங்கறா. நீங்களே கேளுங்க. நீ குழந்தைகிட்ட கொஞ்சி இருப்ப, கொஞ்சம் கெஞ்சி சாப்பிடுமான்னு இருப்ப. பாரு 2 ஊடு விட்டு சாப்பிட சொல்றேன் பாரு. சாப்பிடு. அப்பா குத்துடுவேன், குத்தி நானும் குத்திடுவேன். மண்டை உடைச்சு விடுவேன். நானும் மண்டை வச்சிடுவேன். அதிகாலத்துல பிறந்த குழந்தைங்க எவ்வளவு எதிர்த்து பேசுது. மாப்பிள உன் குழந்தை காரி துப்புது. என்ன சும்மா இருங்க மாமா. குழந்தை கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறேன், அது திருப்பி பேசுது. நல்லபடியா பேசுங்களேன். மீனாட்சி, உனக்கு என்னமா வேணும்? அம்மா கட்டு கொண்டு போய் விடு. என்னடி சொன்ன? யாரு உனக்கு அம்மா? நான் தான் அம்மா.